சமூக வலைதளத்தில் ஒரு வீடியோ பார்த்தேன் நேற்று. மோகன் சி லாசரஸ் அப்படின்ற ஒரு கிறிஸ்தவ ஊழியக்காரர் சபைக்குள்ளே ஊழல் இருக்குது, கிறிஸ்தவ சபைக்குள்ளே ஊழல் இருக்குது. ஒரு கிறிஸ்தவ நிறுவனத்தில் ஒரு நிர்வாகிகிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது, நான் புதுசாக பொறுப்பேற்றிருக்கேன், நான் நல்லா கணக்கு பார்த்தேன், ஒரு வருஷத்துக்கு 1 கோடி ரூபா மிச்சமாகுது. அப்போ இத்தனை வருஷத்தில் எவ்வளோ கோடி மிச்சமாக இருக்கும், எத்தனை காலேஜ் ஸ்கூல் இருக்குது, அப்போ எவ்வளோ கோடி ரூபா மிச்சமாக இருக்கும், அப்போ ஊழல் நடந்திருக்கா இல்லையா, இது தின்னது யார் அப்படிலாம் கேட்குறாரு. நம்ம இங்கே சபைகள்லே ஊழல் இருக்குது, நாம் மந்திரிகளை பாரு, அரசியல்வாதியை பாருன்னு பேசிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்கிற மாதிரி ஒரு வீடியோ இருக்குது. இப்போ என்ன சொல்ல வர்றாருன்னா, என்னால் புரிஞ்சுக்கிட முடியுதுன்னா, இதுக்கு முன்னாடி மனோ தங்கராஜ் அப்படின்ற ஒருத்தருக்கு இவர் மேடையிலே நின்று அவருக்காக சிபாரிசு பண்ண மாதிரி, அதாவது நமக்காக இவர் நிறையா உழைச்சிருக்காரு போயிருக்காருன்னு சொல்லி அறிமுகப்படுத்தினார். அவர் மேலே நிறைய ஊழல் குற்றச்சாட்டு இருக்குது. இந்த தடவை ஒருவேளை கிறிஸ்தவ மக்கள்லாம் சேர்ந்து ஓட்டு போட மாட்டாங்கன்ற ஒரு நினப்பில், நமக்குள்ளேயே இவ்வளோ ஊழல் இருக்குது, இதை முதல்ல சரி பண்ணுங்கள், அதுக்கப்புறமா அரசியல்வாதிகள் ஊழலை பற்றி பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள கன்வின்ஸ் பண்ணுறாரா? எனக்கு அப்படி தான் தோணுது. உங்களுக்கு எப்படி தோணுது?